ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோக்கு க்ரீன் கலர் டாலர் சிம்பிள் வரதுக்கு பதிலாக எல்லோ கலரில் டாலர் சிம்பிள் வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா லிமிட்டட் ஆட்ஸ்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய வீடியோ வந்து எல்லா ஆடுக்கும் வந்து தகுதியானது இல்லை, அதுக்குன்னு ஒரு லிமிட்டட் ஆடு தான் இருக்குது, அதுக்கு மட்டும்தான் உங்கள் வீடியோ தகுதி, அதை மட்டும்தான் உங்கள் வீடியோவில் காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த மாதிரி ஒரு வீடியோக்கு எல்லோ கலர் டாலர் சிம்பிள் வந்துடுச்சுன்னா அந்த வீடியோக்கு வந்து ஆடே சுத்தமாக ப்ளே ஆகாது. அவங்க லிமிட்டட்னு சொல்லலாம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆடே வராது தான். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வந்து நான் பார்த்து கிடையாது, அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் வீடியோக்கு வந்த இந்த லிமிட்டட் ஆட்ஸை வந்து நான் ரெக்யூஸ் பண்ணி மாற்றி திரும்பவும் இந்த க்ரீன் கலராக மாற்றிருக்கேன். அதுக்கான ப்ரூஃபையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்பில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 விதமான அது டாலர் சிம்பிள் இருக்குது. க்ரீன்னா நார்மலாக எல்லா ஆடும் வந்து ப்ளே ஆகும். அடுத்தது இந்த எல்லோ கலர் டாலர். இந்த எல்லோ கலர் சிம்பிள் வந்ததுன்னா உங்களுக்கு லிமிட்டடாக தான் ஆடு வரும். அடுத்து ரெட் கலர், அது இருந்ததுன்னா உங்களுக்கு சுத்தமாக ஆடே வராது. இதில் இந்த லிமிட்டட் ஆடுன்னு சொன்னாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஆடே வராது தான், ஓகேங்களா? ரொம்ப ரேராக தான் வரும். ஃபஸ்ட் நம்ம வீடியோக்கு எதுக்கு எல்லோ கலர் டாலர் வந்ததுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவு டு டவுன்லோட் ஓன் யூடியூப் சேனல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுடைய வீடியோவை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறது, அந்த வீடியோவில் அப்படி தான் சொல்லியிருக்கேன். யூடியூபோட வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பிரைட் மியூசிக் யூஸ் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரிலாம் யூடியூப்னு சில பாலிசி இருக்குது. மானிட்டேஷன், அந்த ஆடை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கான அந்த பாலிசி இருக்குது. அதை மீறி நீங்கள் வீடியோ போடக்கூடாது. போட்டால் இந்த மாதிரி அந்த டாலர் சிம்பிள் வந்து எந்த கலரில் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா சில காப்பிரைட் மெட்டீரியல் இருந்தால் அதுக்கு வந்து டாலர் சிம்பிள் வந்து ரெட் கலரே வந்துடும், நீங்கள் ஆடை ஆன் பண்ண முடியாது. ஆனால் நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே தப்பான எதுவும் பண்ணலை. என்னோடய வீடியோவை எப்படி நான் டெவலப் பண்ணுறது தான் வந்து சொல்லியிருக்கேன். அது வந்து எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. அதாவது உங்களோட சேனல்லையும் உங்களோட வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். யூடியூபே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது யூடியூபோட பாலிசி கீழே தான் வரும், ஓகேங்களா? என் சேனல் இருக்கிற வீடியோவை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு யூடியூப் கொடுத்துருக்கிற அந்த டவுன்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். இதில் என் மேலே எந்த தப்புமே இல்லை. யூடியூப் தான் நமக்கு தவறுதலாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. எதனால் நமக்கு அந்தமாரி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் உங்கள் வீடியோவில் டவுன்லோட் யூடியூப் வீடியோஸ் இல்லைனா காப்பிரைட் மியூசிக் எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் எப்படி ஆக்ட் பண்ணுறதுன்னு இந்த டாப்பிக்கில் இல்லை யூடியூப்னு தனியாக பாலிசி வச்சுருக்காங்க. அதை மீறி நீங்கள் ஏதாவது ஒரு கீவேர்டோ இல்லை உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை டேக்லேயோ கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் தம்ப்நெயிலையும் சேர்த்துங்க. தம்ப்நெயிலையும் வந்து நீங்கள் அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிமிட்டட் ஆட்ஸ் வந்து செட் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறதுலாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக அதுவே செக் பண்ணும், ஓகேங்களா? ஹியூமன் யாரும் வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரெக்யூஸ்ட் பண்ணும்போது ஹியூமன் தான் செக் பண்ணி சொல்லுவாங்க. அதனால் உங்கள் வீடியோவில் வந்து ஏதாவது ஃபால்ட் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்மாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ எப்படி ரெக்யூஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசரில் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போதே எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் டாலர் சிம்பிள் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக யூடியூப் ஆப்லேயே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இது வந்து நான் குரோம் ப்ரௌசரில் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற கரெக்டான ப்ராசஸ். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர் டாலர் சிம்பிள் வந்துடுச்சு. அதை வந்த உடனே அங்கே பக்கத்தில் பாருங்கள் ரெக்யூஸ் ரிவ்யூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து இப்போ கிளிக் பண்ணலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் மாதிரி வரும். அதில் வந்து ரெக்யூஸ்ட் ஹியூமன் ரிவ்யூ அப்படின்னு போட்டிருக்கும். அதில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெக்யூஸ்ட் ரிவ்யூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். இதுக்கு ரீப்ளை வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் தான் ஆகும், ஓகேங்களா? 7 நாளுக்குள்ளேயே அவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ரிசல்ட்டுன்னு உங்களுக்கு வந்து மெயில் பண்ணிவிடுவாங்க. நமக்கு 7 நாளுக்குள்ளேயே வந்துடுச்சு, ஓகேங்களா? இதை நீங்கள் ரெக்யூஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீடியோ வந்து ப்ரைவேட்டில் வைக்கலாம், இல்லை பப்ளிக்காக கூட வைக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து வீடியோ பப்ளிக்காக தான் வச்சேன். அதுமாதிரி மானிட்டேஷனை ஆன் பண்ணி வைக்கலாம், ஆஃப் பண்ணி வைக்கலாம். நான் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தேன் மானிட்டேஷனை. நமக்கு வந்து ஒரு 7 நாளுக்குள்ளேயே வந்து மெயில் வந்துடுச்சு. அந்த மெயில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் மேனுவலாக செக் பண்ணி பார்த்ததில் உங்களுடைய வீடியோ வந்து எல்லா ஆட்ஸ்க்கு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் டாலர் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு நமக்கு க்ரீன் கலர் டாலர் சிம்பிள் வந்து வந்துடும். நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் ஆன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். நீங்கள் அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஆன் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள், அந்த வீடியோட மானிட்டேஷன் பாருங்கள், ஆன் வந்துடுச்சு. க்ரீன் கலர் டாலரில் ஆல்ரெடி இந்த எல்லோ கலர் டாலர் வந்து போயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் வந்துச்சுன்னா நீங்கள் ரெக்யூஸ்ட் பண்ணி மாற்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் யூடியூப் ஆப்பை யூஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே மானிட்டேஷன் வந்து ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்கள் யூடியூப் சேனலை வந்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணணும்னா உங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணி அதில் டாலர் சிம்பிள் காட்டும், அந்த வீடியோக்கான டாலர் சிம்பிள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரெக்யூஸ்ட் ரிவ்யூன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்யூஸ்ட் ரிவ்யூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ரெக்யூஸ்ட் ரிவ்யூ பண்ணிங்கன்னா உங்கள் ரெக்யூஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ராசஸ், ஓகேங்களா? யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து உங்களுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியல, ஓகேங்களா? நான் பார்க்கல இது வரையும், அதனால தான் நான் வந்து அந்த ஆப்ஷனை சொல்லலை. சப்போஸ் உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து உங்களுக்கு எல்லோ கலர் டாலர் வருது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, அங்கே வந்து ரெக்யூஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னா
அங்கே கூட டேரெக்டாக நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். அங்கே இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். இதுதான் வந்து அந்த ப்ராசஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதிலும் நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.